ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பாவிகளாக எங்களுக்கு நீர் எளிமையான மனிதனாக்கினீர், நிந்திக்கப்பட்டீர், பாடுகளை அனுபவித்தீர், உயிரை கொடுத்தீர். உம்முடைய பேரின்பிற்காக நாங்கள் உம்மை புகழ்ந்து துதிக்கிறோம். விலை மதிப்பில்லாத திரு ரத்தத்தை எங்களை மீட்டுக்கொண்ட தேவரீர் இனிமேலும் எங்களுக்கு இறங்கி எங்களில் எவரும் கெட்டழிந்து போகாதபடி இருக்க பரிசுத்த ஆவியாகிய ஈவை எங்களுக்கு தந்து நாங்கள் மனம் திரும்பும்படி செய்யும். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை, அது பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் அமைந்துள்ளது. இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை 2ஆக பிரிக்கலாம். முதல் 3 வார்த்தைகளில் 1ஆம் வார்த்தையில் தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். 2ஆம் வார்த்தையில் கள்ளனை பரதேசில் பிரவேசிக்க வாக்களித்தார். 3ஆம் வார்த்தையில் தாயாரின் பராமரிப்பை ஒழுங்கு செய்தார். மொத்தம் 7 வார்த்தைகளில் முதல் 3 வார்த்தைகளை மற்றவருடைய காரியங்களை கவனித்த பின்பு பிந்தின 4 வார்த்தைகளையும் தம்மை பற்றி சொன்னார். முதல் 3 வார்த்தைகளை ஒன்றமின் ஒன்றாக சொன்னார். 4ஆம் வார்த்தையும் அப்படி அல்ல. தாயாரும் யோவானும் சிலுவையை விட்டு நீங்கின உடனே சொல்லவில்லை, அவர்கள் போய் 3 மணி நேரம் கழித்து தான் சொன்னார். 1ஆம் வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இந்த வார்த்தையில் இயேசுநாதர் பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். இங்கே பிசிக்கலா இருக்கிறத பார்க்கணும். ஐ மீன் விசிபிள் பர்சன் இஸ் ஒன்லி அ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ 1ஆம் வார்த்தையில் ஒரு நபரும், 2ஆம் வார்த்தையில் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று கள்ளனை பார்த்து இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் கள்ளன் இயேசுநாதர் 2 பேர் உள்ளனர். 3ஆம் வார்த்தையில் தாயார் மரியாளை பார்த்து அதோ உன் மகன் என்றார். அன்பான சீடனை பார்த்து அதோ ஒரு தாய் என்றார். இந்த வார்த்தையில் 3 நபர்கள் உள்ளனர். 1ஆம் வார்த்தையில் 1 நபரும், 2ஆம் வார்த்தையில் 2 நபர்களும், 3ஆம் வார்த்தையில் 3 நபர்களும் உள்ளனர். இது இயற்கையாக அமைந்த ஒரு அமைப்பு. சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடனே சாவதில்லை. 2-3 நாட்கள் வரை தொங்கிக் கொண்டு பிறகு சாவார்கள். ஆகையால் அவர்களை சீக்கிரம் சாகடிக்கும்படி அவருடைய கால் எலும்புகளை முறிப்பார்கள். யோவான் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அந்த நாள், எந்த நாள்? ஆண்டவர் சிலுவையில் அறைந்த அந்த வெள்ளிக்கிழமை அன்று பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். நமது ஆண்டவரோ நீண்ட நேரம் சிலுவையில் தொங்கவில்லை. மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்திலே தமது ஜீவனை விட்டார். ஸோ 6 மணி நேரத்திற்குள்ளாக தமது காரியத்தை முடித்து கொண்டார். அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி போர் சேவர்கள் அவருடைய வந்த போது அவர்கள் மரித்து போனார் என்று கண்டார்கள். மார்க் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்வளவு சீக்கிரமாக அவர் மரித்தது உண்மைதானா என்று பிலாத்து ஆச்சரியத்துடன் கேட்டான். யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய ஜீவனை எடுக்க ஒருவரால முடியாது. சத்துருக்களின் இஷ்டப்படி சாகாமல் தமது சித்தத்தின்படியே தாம் குறித்த நேரத்தில் தமது ஜீவனை விடும் அதிகாரம் உடையவராய் இருந்தார். 3ஆம் வார்த்தையில் 3 நபர்கள் உள்ளனர். மரியம்மாள், இயேசுநாதர் மற்றும் சீஷர்களில் ஒருவரான யோவான். இவர்கள் ஒவ்வொருடைய சூழ்நிலையும் நாம் அங்கே கவனிப்போம். முதலாவது நமது தாயார் இயேசுவின் மரியாளை எடுத்துக்கொள்வோம். ஒரு பிள்ளை கருவில் இருக்கும் காலம் முதல் பிறந்து ஆளாகிற வரை அதனுடைய வளர்ச்சி பெற்றோரை சார்ந்ததாகும். தாயாரின் பங்கு வேதாகமத்தில் ஒரு சில பகுதிகளே உள்ளன. அது 4ஆக பிரித்து பார்ப்போம். இயேசுநாதரின் பிறப்பின் போது தாயாரின் பங்கு, இயேசுநாதரின் 12வது வயது காலகட்டத்தின் போது தாயாரின் பங்கு, இயேசுநாதரின் 30வது வயது முதல், அதாவது ஊழியத்தின் போது தாயாரின் பங்கு, அதற்கு பிறகு சிலுவையின் அடியில் தாயாரின் பங்கு. மரியாளின் சொந்த ஊர் நாசரேத். யோயாக்கீம், அன்னாள் அவருடைய பெற்றோர். யோசேப்பின் ஊரும் நாசரேத்து தான். தகப்பனார் பேர் யாக்கோபு, யோசேப்பு தச்சன். இப்பொழுது இயேசுநாதரின் பிறப்பின் போது தாயாரின் பங்கை கொஞ்சம் பார்ப்போம்.
காபிரியல் தூதன் நாசரத்துக்கு வந்து அம்மாள் இருந்த இடத்தில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு மரியாள் கற்பம் தரித்தார்கள். மரியாள் கற்பம் தரித்த பின்பு குடிமதிப்பு எழுதும்படி யோசேப்பு பெத்லகேமுக்கு போனார். மரியாமனை அழைத்து கொண்டு போனார். மரியாளும் வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு போனார். இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. நாசரேத்துக்கும் பெத்லகேமுக்கும் இடைப்பட்ட பகுதி வெகு தூரமாகும். எல்லா வசதிகளும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிள்ளை பெறும் சமயத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் உள்ளது என்று பெற்றோர்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் பொழுது எந்த வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நாம் சற்று யூகித்து பார்க்க வேண்டும். பெத்லகேமில் இருக்கையில் வேத வாக்கியத்தின்படி இயேசு பாலகன் பிறந்தார். பிள்ளை பெறும் காலத்தில் மட்டும் கஷ்டங்கள் அல்ல, பிள்ளை பெற்றவுடன் ஏரோது ராஜா மூலம் கஷ்டங்கள். ஏரோதின் ராஜாவின் கைக்கு தப்பும்படி மரியாளும் யோசேப்பும் பிள்ளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எகிப்துக்கு ஓடினார்கள். அங்கு போனார்கள் என்று உள்ளது, இங்கு ஓடினார்கள் என்று உள்ளது. இதிலிருந்து நாம் தாயாரின் வேகத்தை அறியலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப வேகத்தை அவர்கள் காட்டியுள்ளார்கள். ஏரோது மரித்த பின்பு எகிப்தை விட்டு நாசரேத்துக்கு புறப்பட்டு வந்து அங்கே வாசம் பண்ணினார்கள். இது பிள்ளை பெரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக 12 வயது காலகட்டங்கள். வேதாகமத்தில் அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12வது காலகட்டங்களில் அவருக்கு 12 வயதான போது அவரோட கூட எருசலேம் பண்டிகைக்கு போய் திரும்பினார்கள். அதாவது 12வது வயதில் எருசலேமில் காணாமல் போன மகனை தேடி அலைந்து திரிந்து பிறகு அவரை ஆலயத்தில் கண்டு, மகனை ஏன் இப்படி எங்களுக்கு செய்தார், மிகவும் கவலையாக உன்னை தேடினோமே என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் பதில் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 6 வருடம் சென்று யோசேப்பு மரித்தார். அதாவது இயேசுநாதருக்கு 18வது வயதில் தந்தை யோசேப்பு மரித்தார். நாசரேத்தின் வாழ்க்கை பற்றி நமக்கு விவரம் சொல்லப்படவில்லை. அன்புள்ள மகனாகிய இயேசு தச்சு வேலை செய்து தாயாரை பராமரித்து வந்தார். இது 12 வயது காலகட்டங்களில் நடந்த நிகழ்ச்சி. இப்பொழுது 30 வயது, அதாவது ஊழியத்தின் போது நடந்த தாயாரின் பங்கு, அதை பார்ப்போம். நாசரேத்தின் குடும்ப வாழ்க்கை தாய்க்கும் மகனுக்கும் சந்தோஷமும் மன ரம்யமாய் இருந்தது. அவருக்கு 30 வயதான போது தேவராஜ்யத்தின் ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு தமது ஊரையும் வீட்டையும் தாயாரையும் விட்டு பிரிந்தார். அது முதல் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள சம்பந்தத்தில் பெரிய மாறுதலை காண்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் 3 சம்பவங்கள் தான் பைபிளில் கூறப்பட்டுள்ளது. முதல் சம்பவம், கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போயிருந்தால் திராட்சை ரசம் குறைந்து போன போது தாயார் மகனிடம் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். இது ஒரு முதல் சம்பவம். 2வது சம்பவம், இயேசு கப்பர்நகூமிலிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அதிகாரிகளின் பகை முற்றி அருமை மகனை கொலை செய்ய ஆலோசிக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு எட்டினதும் அவருக்காக கவலைப்பட்டு அவரை ஊருக்கு கூட்டிக் கொண்டு போகும்படி தாயாரும் சகோதரரும் அங்கே வந்து வெளியே நின்று அவருக்கு செய்தி அனுப்பினார்கள். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம், வேறொரு சமயம் அவர் பிரசங்கத்தை கேட்ட ஒரு ஸ்திரீ பரவசம் அடைந்து, உம்மை சுமந்த கர்ப்பம் சாட்சியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்னாள். கானா ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அம்மாளை சிலுவை அடியில் காணும் வரை தாயும் மகனும் சந்தித்து பேசினதாக சொல்லப்படவில்லை. இப்பொழுது சிலுவையின் அடியில் தாயாரின் பங்கை பார்ப்போம். தோட்டத்தில் சத்துருக்கள் இயேசுவை பிடித்து கைகளை கட்டினார்கள். அண்ணா விசாரித்து அவமானப்படுத்தினான். காய்பா விசாரித்து குற்றவாளி ஆக்கினான். சனகரி சங்கம் விசாரித்து ஆக்கினை தீர்ப்பு கூறியது. ஏரோது விசாரித்து பரியாசம் பண்ணினான். பிலாத்து விசாரித்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். இவை யாவற்றையும் அறிந்த தாயாரின் மனம் என்னமாய் பதைத்திருக்கும். அருமை மகன் பார சிலுவை சுமந்து தள்ளாடி கொல்கத்தா நோக்கி நடக்கிறார். அங்கே அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அடிக்கும் சுத்திலின் சத்தம் அம்மாளின் காதில் விழுகிறது. ஐயோ, மாசற்ற என் கண்மணியை சிலுவையில் அறைந்து கொல்லுகிறார்களே என்று துடித்திருக்க மாட்டார்களா? மற்ற ஸ்திரீகளோடு நின்ற தாயார் அவர்களை விட்டு சிலுவை என்று வந்து நிற்கிறார்கள். தான் பெற்ற அன்பு செல்வம் சிலுவையில் தொங்கும் போது அவர்கள் எப்படி தூரம் நிற்க முடியும்? அன்பு பயமறியாது அதிகாரிகளின் மூர்க்கம் அம்மாளின் அன்பை மேற்கொள்ளவில்லை. மகன் சிலுவையில் வேதனையோடு தொங்குவதை பார்க்கிறார்கள். பரியாசமாய் பேசும் வார்த்தைகளை தாயார் கேட்கிறார்கள். என் அற்புத புதல்வரை இவர்கள் அநியாயமாக பிடித்து பாதகனை போல் தீண்டா சிலுவையில் அறைந்து வேடிக்கை பார்க்கிறார்களே. ஐயோ, என் கழுத்தை தழுவி பிடித்த அருமை கைகளும் நான் ஆவலோடு எடுத்து முத்தமிட்ட 2 பாதங்களும் ஆணிகளில் தொங்குகிறதே. தேகம் துடிக்கிறதே. அவர் நாவு வறண்டு போகிறதே.
ஏழை அடியாள், நான் பெற்று வளர்த்த என் ஒப்பற்ற மகனுக்கு இச்சமயத்தில் யாதொரு உதவி செய்ய முடியாதவளாய் தவிக்கிறேனே, இவருக்கு முந்தையே நான் மரித்திருக்க கூடாதா? இந்த பரிதாபத்தை பார்த்து கொண்டு நிற்கவா நான் இங்கே வந்தேன் என்று மனதில் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி நமது ஆண்டவர் இரட்சகர் இயேசு கெத்செமனேயில் அடைந்த துயரத்தை போல இந்த வியாகுல குல மாதா துயரம் அடைந்தார்கள். இவ்வளவையும் சகித்து கொண்டு அம்மா சிலுவையில் இருப்பதை காண்கிறோம். மயங்கி கீழே விழவில்லை, மாரடித்து புலம்பவில்லை, தலைவிரி கோலமாக தரையில விழுந்து புரளவில்லை. கிருபை பெற்ற தாயாக எக்காலம் உள்ள தனது அமர்ந்த சுவாபத்தின்படியே அங்கே நின்று மகனை பார்த்த வண்ணமாய் இருக்கிறார்கள். பார்த்த வண்ணமாய் இருக்கிறார்கள் என்றால் என்ன? மனதில் ஏதோ சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த சிந்தனை என்னவாக என்று நாம் சற்று யூகித்து பார்ப்போமா? பிறக்க இடமற்று மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த மகனே, உன் உயிரை காப்பாற்ற உன்னை என் வயிற்றோடு அணைத்துக் கொண்டு எகிப்துக்கு எடுத்து சென்றேனே. வீட்டில் இருந்த காலமெல்லாம் என் கிரீடம் போல் இருந்தேன். ஊழியத்தில் பிரவேசித்தது முதல் என்னையும் மறந்து உம்மையும் மறந்து எங்கும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டு வந்தீரே. உம்மை பற்றிய வாக்குகள் யாவும் பலிக்கும் சமயம் வந்துவிட்டதென்றல்லவா நான் நினைத்து அகமகிழ்ந்திருந்தேன். எல்லாம் நேர்விரதமாய் முடிந்ததே என்று பலவாறாய் எண்ணி மனங்கலங்கி நிற்கிறார்கள். ஆனால் இந்த மனக்கலக்கம் மரியம்மாள் யோவானோடு தங்கியிருந்த காலத்தில் யோவான் எடுத்துரைக்கும் போது மனத்தேர்ச்சி அடைந்தார்கள் என்று உள்ளது. அதை யோவானின் சூழ்நிலையை நாம் பின்னாடி பார்க்கும்போது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நமது நாதர் இயேசு கிறிஸ்துவின் நிலை. சிலுவையின் அடியில் நிற்கும் தமது தாயாரை இயேசுவானர் பார்க்கிறார். அம்மா மனதில் எழுந்த சகல எண்ணங்களையும் குழப்பங்களையும் கண்டார். எண்ணங்களையும் குழப்பங்களையும் அறிகிற தேவன் என்பதற்கு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்து பார்ப்போமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25 வரை உள்ள வசனத்தை பார்ப்போம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையமான ஒருவரை சுகமாக்கின போது ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியே அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனையை அறிந்து என்று வாசிக்கிறோம். அதுபோல இங்கு தாயாரின் மனதில் எழுந்த சகல எண்ணங்களையும் குழப்பங்களையும் அறிந்து தாயாருக்காக பரிதவிக்கிறார். ஆனால் அம்மா, நீங்கள் இவ்வளவு தூரம் கலங்க அவசியமில்லை. ஞாயிறு அதிகாலையில் நான் உயிரிட வந்துவிடுவேன் என்று சொல்லக்கூடாதா? அவர் சொல்லவில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டு கட்டியாக சிலுவையில் தொங்குகிறார். அம்மாளை பார்த்தவுடன் 30 வருடங்களாக அன்புள்ள தாயாரோடு சஞ்சரித்த நாசரேத்து குடும்ப வாழ்க்கையை நினைக்கிறார். யோசேப்பு ஏற்கனவே மதித்து விதவையான தாயார் மகனுடைய ஆதரவில் இருந்தார்கள். தாம் போன பின்பு தாயாரை ஆதரிப்பதற்கு தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். தலை சாய்க்க இடமற்ற ஏழையாகிய அவரிடத்தில் தாயாருக்கு வைத்து போக பணமோ வேறு ஆஸ்தியோ கிடையாது. அவருடைய ஆஸ்தி எல்லாம் அவர் அணிந்திருந்த வஸ்திரமே. அந்த வஸ்திரங்களும் அவர்கள் சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் உள்ளது. யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தில் போர் சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. ஆகவே அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று அதை குறித்து சீட்டு போட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய ஆஸ்தியே அவருடைய வஸ்திரம்தான். அதையும் அந்த போர்சவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எதுவுமே அம்மாளுக்கு இல்லையே. ஆகையால் தாயார் ஆறுதலோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கருதி அம்மா கலங்க வேண்டாம். உன் துயரம் எனக்கு தெரியும். உன்னை அனாதையை விட்டுவிட மாட்டேன். உன் பராமரிப்புக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வேன். என் அன்புக்குரிய யோவானிடம் உன்னை ஒப்புவிக்கிறேன். அவன் என்னை போல உன்னை பார்த்து கொள்வான். உனக்கு ஒரு குறையும் இராது எனும் கருத்தோடே அதோ உன் மகன் என்றார். பின்பு சீடனை பார்த்து, அப்பா, இதோ நான் என்னை அனுப்பிவிட போகிறேன். என் தாயின் பரிதாப நிலையை நீ காண்கிறாய். அம்மாளை யாரிடம் ஒப்புவிப்பேன்? உன்னை போல் என் மீது அன்புள்ளவர்கள் யார்? நீயே என் தாயை பராமரிப்பதற்கு ஏற்ற சீடன். இதுவரை அவர்கள் என் தாயாய் இருந்தார்கள். இனிமேல் அவர்கள் உன் தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சௌகரியமாய் இருப்பதற்கு வேண்டிய காரியங்களை செய் என்ற கருத்தோடு அதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொன்ன உடனேயே யோவான் அம்மாளை எருசலேமிலிருந்து தன் வீட்டிற்கு அழைத்து போனார். யோவான் அம்மாளை தன் வீட்டை விட்ட பின் சிலுவைக்கு திரும்பி வந்தார். இதற்குள்ளாக 4ஆம் வார்த்தை சொல்லி முடிந்தன. யோவான் அங்கு இல்லாததினாலேயே அந்த வார்த்தைகளையும் நடந்த பயங்கர சம்பவங்களையும் தமது சுவிசேஷத்தில் எழுதாமல் விட்டிருக்கலாம். 4ஆம் வார்த்தை தாயாரும் யோவானும் சிலுவையை விட்டு நீங்கின உடனே அவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவர்கள் போய் 3 மணி நேரம் கழித்து தான் சொன்னார். இப்பொழுது நமது
அன்பான சீஷன் யோவானுடைய சூழ்நிலையை பார்ப்போம். சிலுவின் அடியில் இறுதி வரை நின்றவர் யோவான். சீடர்களுள் யோவான் செல்வம் உள்ளவராய் இருந்தார். அவருக்கு எருசலேம் பட்டணத்தில் ஒரு வீடும் இருந்தது. இவர் ஆண்டவரின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீடர். தாயார் ஆறுதலோடும் அமைதலோடும் தன் வாழ்நாளை கழிப்பதற்கு இதுவே தகுந்த இடம் என்று கருதி தன் தாயாரை யோவானிடம் ஒப்படைத்தார். அன்பு பயம் அறியாது அதிகாரிகளின் மூர்க்கம் அம்மாளின் அன்பை மேற்கொள்ளவில்லை என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதுபோலவே யோவானும் சிலுவை அண்டி வந்து நிற்கிறார். கிறிஸ்துவின் அன்புக்குரிய சீடன். இவரும் யாருக்கும் அஞ்சவில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று தான் நிருபத்தில் எழுதினவரும் இவரே. இப்படி தாயாரின் அன்பினை போலவே சீடனும் சிலுவை என்று நின்றது தேவ நடத்துதல் என்றே சொல்ல வேண்டும். ஊழிய நாட்களில் தாயார் மகனோடு இருந்ததல்ல. அக்காலத்தில் ஆண்டவர் பேசின நடப்பித்த எல்லா காரியங்களையும் கூடவே இருந்து கவனித்தவர் யோவான். மேலும் வியாழன் இரவு மேல் வீட்டில் ஆண்டவர் தமது அடியாருக்கு சொன்ன அருமையான போதனைகளை யோவான் மாத்திரமே எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை 13ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரை காணலாம். யோவான் அம்மாளுக்கு அவைகளை எடுத்து சொன்னபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கவலையும் கண்ணீரும் பறந்து போயின அம்மாளின் உள்ளம் மறுபடியும் தன் இரட்சகராகிய தேவனில் களிப்புற வைத்தவர் யோவான். மரியம்மாள் 12 வருட காலம் யோவானோடு எருசலேமில் இருந்தார்கள் என்றும், அம்மாள் மரித்த பின்பே யோவான் சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்காக ஏபெசுக்கு புறப்பட்டு போனார் என்றும் சரித்திரம் கூறுகிறது. மேலும் மரியம்மாள் இறந்த பிறகு யோவான், பேதுரு மற்ற சீஷர்களும் சேர்ந்து மரியாளை கெத்சமனே தோட்டத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒலிவ மர கன்றுகளின் அடிவாரத்தில் அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. சரி, இந்த 3ஆம் வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆண்டவரே சரீரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆவிக்குரிய காரியம் பூமிக்குரிய காரியம் என்று அவர் பிரிக்கவில்லை. தேவராஜ்யத்தின் வேலைக்காக தம்மை முழுவதும் ஒப்புவித்து மக்கள் ரட்சிப்புக்காக சிலுவையில் போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் தம்மை பெற்று வளர்த்த தாயாரின் பராமரிப்புக்காக கவலைப்படுகிறார். மகா பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற இயேசு இந்த உலக காரியங்களில் தலையிடலாமா என்று அவர் நினைக்கவில்லை. தன் தாயாருக்கு தகுந்த ஏற்பாடு செய்தது அவருக்கு ஆறுதலாய் இருந்தது. எந்தெந்த நிலைமையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்தந்த நிலைமையிலிருந்து நமது குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். நாம் இருக்கும் நிலையிலிருந்து தேவன் நமது கையில் ஒப்புவித்திருக்கிற சரீர ஆத்ம சேமங்களை விசாரிக்கவும் அவர்களை ஆட்சி தேற்றவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவோம். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 மற்றும் 8ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசத்தை காட்டிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று உள்ளது. எனவே நாம் தேவனிடத்தில் அன்பும் மனுஷரிடத்தில் அன்புமே உத்தம கிறிஸ்தவ ஜீவியம் என்று இந்த 3ஆம் வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, அப்பா, நீர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, அந்த பாடுகளை நாங்கள் அறிகிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு கற்பித்தீரே, அதையே நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். எந்தெந்த நிலைமையில் நீர் எங்களை வைத்திருக்கிறோ அந்தந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்றும், நாங்கள் இருக்கும் நிலையிலிருந்து தேவரே எங்களது கையில் ஒப்புவித்தவர்களுடைய சரீர ஆத்ம சேமங்களை விசாரிக்கவும் அவர்களை ஆட்சி தேற்றவும் நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்றும், எங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலுவைநாதரின் 3ஆம் வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதையே நாங்கள் எங்களது இறுதி மூச்சு வரை இந்த கடமைகளை செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று உம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.